மீன் உயிரை எடுக்கிறீங்களா? தப்பு இல்லையாண்ணா? மீன் உயிரை எடுத்து தப்புன்னு எவன் சொன்னான் உனக்கு? பொதுவா சொன்னா இப்போ ஒரு உயிரை கொல்றீங்கல்ல, அந்த மீன் கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்களா? இதெல்லாம் சொல்றீங்க நீ யாரு தம்பி? மீனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் தானே வந்து நிப்பேன். அண்ணனுக்கு லக்கு தான் இன்னைக்கு செம்ம லக்கு. அண்ணன் வீட்டுல அப்படியே 1 கிலோ 2 கிலோ மாட்டினா நினைக்கிறேன். அடி இழுக்குது பண்ணா. மீன் நல்லா கடிதானா? ஓரளவுக்கு கிடைக்கு தம்பி. கடிதா? மீன் மழை பெஞ்சது இல்ல, அப்படியே எல்லாம் இப்பதான் இனப்பெருக்கம் பண்ணி விட்டு வச்சிருக்கோம். முட்டை போட்டு இனப்பெருக்கம் வந்திருக்கலாம்னா நிறைய மீன் வந்திருக்கலாம்ண்ணா. மாட்டுதா நிறையா? ஒரு 2-3 கிடைச்சிக்குது இது வரையும். இன்னும் ஒரு 2-3 கிடைச்சாக்க சுற்றி எடுத்துன்னு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்படிங்களா? நீங்க மட்டும் தான் பிடிக்கிறீங்க, வேற யாரும் இல்லையா? இங்க நான் மட்டும் தான் பிடிச்சிருக்கிறேன். நீங்க தானே? யாருன்னா வந்து பிடிக்கலாமா? யார் வேணாலும்? யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். இப்ப நீங்க என்ன டெய்லியும் பிடிப்பீங்களா? டெய்லி பிடிக்க மாட்டோம்பா. சும்மா டைம் கிடைக்கும் போது எப்பயாவது ஒரு டைம் கிடைக்கும் போது. இது எத்தனை மீன் பிடிப்பீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க? 2-3 தான் பிடிச்சிக்கிறேன். இதுல இப்ப எத்தனை வந்து வீட்டுல உலக்க வச்சுன்னு இருக்கலாம்னா மீன் எடுத்துன்னு போய் கொடுத்தாதான் சாப்பாடு. சோறு குழம்பு கொச்சதான் குழம்பு, மீன் குழம்பு. அதுதான் சொல்றேன். குழம்பு இப்ப எத்தனை போனாதான் தமாஷா பேசுறீங்க. அதால கேட்டேன். இப்ப எத்தனை போனாதான் வீட்டுல. ஆமா. இல்லன்னா வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க தானே? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சும்மா சொல்ல மாட்டாங்க. இல்ல அவங்கள நான் சேர்க்க மாட்டேன். ஓ ஏன் என்ன சேர்க்க மாட்டேன் நீ சொல்றீங்க யாருன்னு கேட்பேன். அம்மா மீன் போட்டு மீன் பிடிக்குதான் சின்ன வயசுல பிடிக்கும். நானும் நிறைய மீன் பிடிப்பேனா, பெரிய மீன் பிடிப்பேன். சும்மா நீங்க பிடிக்கிறீங்களே, உங்க கம்பெனி குத்துன்னு இருக்கிறான். மீன் உயிரை எடுக்கிறீங்களா? தப்பு இல்லையாண்ணா? மீன் உயிரை எடுத்து தப்புன்னு எவன் சொன்னான் உனக்கு? இல்லைண்ணா, ஒரு மீனை போட்டு இந்த மாதிரி சித்திரவதை பண்றீங்க. மீன் அப்படியே தூண்டில் போட்டு நாக்கு பூச்சி கோத்து ஏமாத்துறீங்களா மீனை? எப்படிண்ணா? மனசாட்சி இருக்குதானே? துன்ற சோறு செமிக்குமாண்ணா? ஆடு மாடு கோழி மீன் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிடுறது பார்த்து கொண்டு ஷோரூம்ல வைக்கிறது கிடையாது. அப்படி சொல்ற பொதுவா நம்மளுக்குன்னு ஒரு ஈவி இறக்கம் இருக்கணும் இல்லண்ணா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு மீனுக்கு ஒரு மீனை பிடிச்சா அந்த மீனுக்கு வலிக்குமா இல்லையாண்ணா? வலிக்கும்னா அடிச்சா கொண்டா உனக்கு வலிக்கும். தேவையில்லாத பேசின கூட தம்பி. டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். இல்லண்ணா கேட்டேன். வந்த வேலையை பார்த்து பொதுவா கேட்டேண்ணா. மீனுக்கு கிடைக்காத கடுப்புல உக்காந்துக்கிறேன் நானு. காண்டி ஏத்தக்கூடாது சொல்லிட்டேன். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. பொதுவா சொன்னா இப்போ ஒரு உயிரை கொல்றீங்கல்ல, அந்த மீன் கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்களா? இதெல்லாம் சொல்றீங்க நீ யாரு தம்பி? மீனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் தானே வந்து நிப்பேன். அது ஒரு உயிர் தானே, அது ஒரு லிவிங் பீயிங் தானே. கேக்குறேன் நான் உங்களை பொதுவா கேக்குறேன். மனுஷனுக்கு கேக்குறேன். சரி கேளு. ஒரு மீனை ஒரு உயிரை போடுறீங்களா? உங்களை எந்த செக்ஷன்ல உள்ள போறதுன்னு தெரியல. ஒரு மீனை கொல்றீங்க, எந்த செக்ஷன்ல வந்தாலும் என்ன உள்ள போறான் பாப்போம். ஒரு மீனை கொல்றீங்க. எதுக்கு வந்த இப்போ? என்ன பிடிக்கிறீங்களா? இல்ல எதுக்கு வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கிறேன்? சரி ஓகேண்ணா. சரி ஓகே. சும்மா தானே நம்ம என்ன நடக்குதுன்னு பாருங்கண்ணா. எப்பா கடுப்பா இருக்குண்ணா. நீ சொன்னது தப்பா நினைச்சுக்காதுண்ணா. ஒரு மனிதாபிமானத்துக்கு கேக்குறேன் நான். அப்படி மனிதாபிமானம் இருக்கிறவங்க மீனை சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, ஆடு மாடெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட மாட்டேன் நானு. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓப்பனா பேசுற? அம்மா நீங்க பிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். மீன் மாட்டிச்சான்னு பாருண்ணா. நல்ல மனுஷி வேணும்ண்ணா. நல்ல மனுஷி வேணும், நல்ல எண்ணெய் வேணும். குளிச்சிங்களா காலையா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசம். அதான் குளிச்சுட்டு வரணும். ஒரு விஷயத்த பண்றேன்னா குளிச்சுட்டு வரணும். பீட மாரி வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடாது. வந்துக்கிறோம் குளிச்சுட்டு வருது. மீன் பிடிக்க தானே வந்துக்கிறோம். எத்தனை கூட்டு சமைச்சதுக்கு அப்புறம் தான் குளிச்சுட்டு சாப்பிடணும். ஓகேண்ணா. கடவுளே நீ இருக்கிறது உண்மைனா இவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்க கூடாது. தாயே மீன் எல்லாம் காப்பாத்து தாயே. மீன் உயிர் அநியாயமா போக போகுது. அந்த உயிரை எடுக்க கூடாது. ஒரு மீன் மாட்ட கூடாது. கடவுளே நீதான் அருள் புரியணும்.
ஒரு மீன் கூட மாட்டக்கூடாது பாரு, சத்தியம் பண்ணி சொல்றான். ஒரு பருக்க கூட கிடைக்கூடாது மீன். மீன் உயிர்னா அவ்வளவு கேவலமா? மீன் உயிரோட மனுஷ உயிர் என்ன? ஒரு மீனை புடிச்சு கொல்றீங்க, கட்டிக்க கூடாது. நான் உக்காந்துற வரைக்கும் நான் ஒரு மீன் கட்டிக்க கூடாது. கடவுளே, சத்தி உள்ள தெய்வமா இருந்தா இதை நீ செய். உன்னை நான் நீங்க உட்கார விட்டா தானே. சத்தி உள்ள தெய்வமா இருந்தா இதை செய் கடவுளே. நீ பண்ணி பாராம என்ன நடக்க போகுது பாத்துனாரா? கிடையாதுண்ணா, பண்ணி பாடுறா. நான் எதுக்கு நான் பண்ணிய பாக்குறேன்? இதேதான் உட்காந்து இருக்கிற. ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா வீடு போய் சேர வேலையை பாருண்ணா. ஓகே அண்ணா, அதை பாருண்ணா அடிக்குது பாருண்ணா. கடவுளே, ஒரு மீன் கூட பிடிக்க கூடாது, மாட்டக்கூடாது. மீனுங்க மீனு எல்லாம் ஓடுங்க. உங்களை பிடிக்கிறதுக்கு வெளியில ஒருத்தர் இருக்காரு. ஓடு ஓடு ஓடு, மாட்டாத, யாரும் மாட்டாதுங்க. தூண்டி போட்டுக்கிறாங்க உங்களுக்கு, மாட்டக்கூடாது. நானும் ஒரு மீனை பிடிப்பேன், பார்த்தா சரி எடுத்து போலாம் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல போட்டு பாருண்ணா, கிடைக்குதானே? கிடைக்காது. எது போறாங்க? ரொம்ப தேவையில்லாம் பேசுங்க தம்பி, கிளம்புங்க. சத்தியுள்ள தாயா, நீ நிரூபிச்சிட்ட, நீ இருக்கிற நிரூபிச்சிட்ட. ஒரு மீன் கடிக்க கூடாது. ஆனா அடிக்குது பாருண்ணா, அடிக்குது பாருண்ணா, அடி. நானே கடுப்புல இருக்கிறேன், கம்முன்னு. எப்படி பெரிய கெளுத்தி மீனா இல்ல கெண்ட மீனான்னு தெரியலனா? அண்ணனுக்கு லக்கு தான் இன்னைக்கு, செம்ம லக்கு. அண்ணன் வீட்டுல அப்படியே 1 கிலோ 2 கிலோ மாட்டு நினைக்கிறேன். அடி இழுக்குது, இழுக்குது பாருண்ணா, இழுக்குது பாருண்ணா, இழுக்குது பாருண்ணா, இழுக்குது பாருண்ணா. என்னண்ணா எதுக்குண்ணா? நீ இப்படா மீன் என்னண்ணா? அண்ணா இருண்ணா, என்ன அண்ணா எதுக்குண்ணா இப்ப? என்ன புடிச்சீங்களா? புடிச்சீங்களாண்ணா? எதுக்குண்ணா இப்ப புடுறா மீன்? நீ புடுறா. என்னண்ணா? என்னவா? நோ நோ நோ. அதான் ஆரம்ப முடிப்பா. சும்மா ஒரு பிராங்க். நானா அண்ணா சும்மா என்ன கல்ல எடுக்காதீங்களா, கல்ல எடுக்காதீங்களா. அண்ணா 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 இரு இரு இரு, ஒரு நிமிஷம் போயிடுறேன். ஒரு நிமிஷம். தாசு அண்ணா தெரியுமா உங்களுக்கு? தாசு அவர் தானே உங்களுக்கு வீடியோ எடுக்க சொன்னது. ஆனா நீ இருந்தா ஒரு நிமிஷம் அடிக்காது. கேமரா இருக்கு பாருங்க, நாங்க பாருங்க. இது நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுது. ரொம்ப அவரு தாசு அண்ணன் தானே வீடியோ எடுக்க சொன்னாரு. உங்களுக்கு சொல்ல வேண்டியதானே தாசு பேரு? ஆமா சாரி, நான் என்ன புடிச்சு தள்ளி விட்டீங்க. சரி அல்ல வரல, செல்லு கில்லு எதுவுமே தெரியல.